சவப்பெட்டியில இறந்து கிடக்க ஒருத்தர் சட்டுன்னு எந்திரிச்சு உட்காந்து அங்க நிக்கிற ஒருத்தரை பார்த்து, நீ ஏன் என் சாவுக்கு வரலன்னு கேட்டா எப்படி இருக்கும்? இது வெறும் கதை இல்ல. 1913ல யூஎஸ்ல இருக்க பிளாக்வில் அப்படின்ற கிராமத்துல உண்மையாவே நடந்த ஒரு விஷயம். எசிடன்பர் அப்படின்ற லேடிக்கு அவங்களோட 30வது வயசுல ரொம்பவே உடம்பு சரியில்லாம போய் ஒரு கட்டத்துல மூச்சு திணறி அவங்க இறந்தும் போயிடுறாங்க. இதுக்கப்புறம் எசியோட குடும்பம் அவங்களோட பாடிக்கு பண்ண வேண்டிய சடங்குகளை செஞ்சு சவப்பெட்டியில வச்சும் புதைச்சிடுறாங்க. அதுக்கு மறுநாள் கொற்ற மலையில 2வது நாள் காரியத்துக்காக எல்லாரும் எஸ்ஐய புதைச்ச இடத்துக்கு போறாங்க. சரியா அந்த நேரத்துல புயலால வர முடியாத எஸ்சியோட தங்கச்சி கண்ல கண்ணீரோட அந்த மயானத்துக்குள்ள நுழையிறாங்க. அடக்கம் செய்யறதுக்கு முன்னாடி எஸ்சியோட உடம்ப பார்க்க முடியாதத நினைச்சு கதறி அழுத அந்த பொண்ணு எஸ்சியோட சவப்பெட்டியை எடுத்து கடைசியா ஒரு வாட்டி தன்னோட அக்காவோட முகத்தை பார்க்க அலோ பண்ணுங்கன்னு அங்க இருந்த பாஸ்டர் கிட்ட கெஞ்சுறாங்க. அந்த பொண்ணோட கதறல பார்த்த பாஸ்டரும் அங்க சுத்தி இருந்த கூட்டமும் ஒரு சின்ன தயக்கத்தோட எஸ்சியோட பாடிய தோண்டி எடுக்க ஒத்துக்கிட்டு குழியில இருந்து சவப்பெட்டிய மேல தூக்குறாங்க. தென் அந்த சவப்பெட்டிய திறக்கிற சமயத்துல எஸ்சியோட தங்கச்சி மட்டும் இல்ல, அங்க இருந்த எல்லாரோட பார்வையும் எஸ்சியோட பாடி பக்கம் திரும்புது. அப்படி பார்த்துட்டு இருந்தவங்கல சில பேருக்கு சவப்பெட்டியில படுத்திருந்த எஸ்சியோட கை நடுங்குற மாதிரி தோணுது. அதுல இருந்து கொஞ்ச நேரத்துல மூச்சு திணறி எந்திரிச்சு உட்கார்ந்த எஸ்சி எதிரில நின்றுட்டு இருந்தா அவங்க தங்கச்சியை பார்த்து லேசா சிரிக்கிறாங்க. இதை பார்த்து பேய் பேய்னு சொல்லி அங்கிருந்து பாதி பேர் தெரிச்சு ஓடுறாங்க. இன்னும் சில பேர் இறந்து போன எஸ்சிக்கு உயிர் வந்துருச்சுன்னு சொல்லி அங்கேயே ஆச்சரியத்துல உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அண்ட் சவப்பெட்டியில இருந்து எந்திரிச்சு வந்த எஸ்சி ஒருவித குழப்பத்தோட அவங்களோட தங்கச்சியோட கையை இருக்க பிடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எஸ்சியை செக் பண்ண டாக்டர் அவங்க இறக்கவே இல்லைன்னு சொல்றாரு. மேபி அவங்களோட பல்ஸ் லெவல் கம்மியாகி அதை சரியா கவனிக்காம அவங்க இறந்துட்டதா நினைச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காரு. இப்படி சவப்பெட்டில இருந்து எந்திரிச்சு வந்த எஸ்சி 77 வயசு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்ந்திருக்காங்க. குடும்பத்துல இருக்கவங்களோட அஜாக்கிரதை எஸ்சிய உயிரோட புதைச்சிருந்தாலும் அவங்க தங்கச்சியோட அன்பு எஸ்சியோட உயிரை காப்பாத்திருக்கு. ஒருவேளை அவங்க தங்கச்சி எஸ்சியோட இறுதி சடங்குக்கு சரியான நேரத்துல வந்திருந்தாலோ, எஸ்சியோட முகத்தை பார்த்தே ஆகணும்னு அடம் பிடிக்காம இருந்திருந்தாலோ என்ன ஆயிருக்கும்? சில விஷயம் நடக்க லேட் ஆறது கூட பாசிட்டிவா தான் இருக்குல்ல.